இது ஒரு பேன் இண்டியன் மூவி. சாவாக்கு மராட்டியில் சிங்கக்குட்டின்னு அர்த்தம். அப்போ அந்த சிங்கம் சத்ரபதி சிவாஜி மகாராஜா. ஸோ அவரோட பையன் சத்ரபதி சாம்பாஜி மகாராஜாவை சாவான்னு கூப்பிடுவாங்க. அவரோட லைஃப்பை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சாவா. जमीन पर भी मुगलों का राज होगा. शेर नहीं रहा लेकिन छावा. ஆக்சுவலி இது சிவாஜி சாவந்த நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இதில் ராஜாவா விக்கி கௌசல் அண்ட் ராணியா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. हम औरंग से मिलने वाले हैं. आपकी आंखों में जरा भी चिंता नजर नहीं आ रही. भोसले परिवार का हर पुरुष पहाड़ी तूफान है, तो जिसकी गति को पर्वत भी नहीं रोक पाए उसका कोई क्या बिगाड़ लेगा. இது 17th செஞ்சுரியில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி விஷுவல், காஸ்டியூம், டைலாக் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங், மேக்கிங், பர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டாங்க. ये संग्राम एक स्वराज बनाने का प्रयत्न है. स्वराज हर एक इंसान को सुरक्षित रखने ஒரு நாவலை 2-3 மணி நேரத்துக்கு சுருக்கி ஒரு ஸ்டோரியா அதுக்கான ஸ்க்ரீன் பிளேவை எழுதி அழகா மூவியா நமக்கு தந்திருக்காங்க. இதே மாதிரி பொன்னியின் செல்வனுக்கு பண்ணியிருந்தா கண்டிப்பா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crores மூவியா பொன்னியின் செல்வன் இருந்திருக்கும். ईश्वर की इच्छा है राज्य आवे हित सिंह की इच्छा. पूरे விக்கி கௌசல் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ராஷ்மிகா ரொம்ப டீசெண்டா ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. पार्वती पतये साम्राज्य इसी दिन की प्रतीक्षा तो कर रहे थे. विश्वास आपका साथ है. கண்டிப்பா விஎஃப்எக்ஸ் டீமுக்கு பாராட்டி ஆகணும். நம்ம ஏஆர்ஆர் பிஜிஎம்ல மிரட்டி விட்டுட்டாரு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சாம்ராஜ்யத்துக்காக ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு. औरंग और उसकी सल्तनत को जला के राख कर देंगे. हमें हराने वाली हर कोशिश को मारेंगे. जहां जहां भगवा रंग नजर. கிளைமேக்ஸில் அவுரங்கசீப் ராஜாவை பார்த்து என் கூட சேர்ந்துக்கோ, உன்னையும் சாம்ராஜ்யத்தை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மனுஷன் அவங்க பிளேஸில் இருந்துக்கிட்டு சாவோட ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு அவுரங்கசீப்பை பார்த்து நீ என் கூட கை கொத்துக்கோ, உன்னோட படையை நான் விட்டுருவேன் அப்படின்னு கெத்தாக சொல்லுவார். हमने ताज पहना था, इसे दोबारा उसी वक्त पहनेंगे जब उस सांबा की चीखें पूरे हिंदुस्तान में गूंजेगी. लेकिन जब तू मरेगा तब ये तेरी मुगल सल्तनत भी मर जाएगी. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும். விக்கி கௌசல் நடிச்சிருக்க மாட்டார், மனுஷன் வாழ்ந்துட்டார் அந்த ஃபைட் சீனில். அவ்வளோ அழகான பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு விக்கி கௌசலோட கரியர்லேயே சாவா ஒரு பெஞ்ச் மார்க் மூவியாக இருக்கும். அது 100% ட்ரூ அண்ட் மஸ்ட் வாட்சபிள் மூவி. ऐसा हाल करो कि वो अपनी मौत की भीख मांगे. मौत के घुंघरू पहन के नाचते हम और हम आज का सपना पूरा करके ही छोड़ेंगे.